பிரைஸ் தி லார்ட். தேவ மக்களே, இந்த காலைவேளையிலும் கர்த்தர் நம்மை அவருடைய கண்மலையின் மறைவில், அவருடைய உள்ளங்கையின் நடுவிலே, அவருடைய கண்களின் கருவிழிகளிலே நம்மளை காத்து நடத்துவார். ஒன்றுக்கும் பயப்படாதீங்க. ஒரு சேதமும் எந்த நாசங்களும் மோசங்களும் நம்மையும் நம்முடைய சந்ததியும் அணுகாது. அவருடைய மகத்தான இரக்கமும் கிருபையும் நம்மை ஏந்தி தாங்கி தப்புவித்து நடத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. எல்லாரும் இருக்கிற இடத்துல இருதயத்தை உயர்த்தி அப்பா சூத்திரம் என்று சொல்லி என் கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. கண்மலையின் மறைவில், உள்ளங்கையின் நடுவில், கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்மலையின் மறைவில், உள்ளங்கையின் நடுவில், கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. இம்மட்டும் காத்தவர் இனிமேலும் காத்து நடத்துவார். எப்படி உங்களை பாதி வழியில விட்டுட்டு போவார்? அப்படி செய்ய மாட்டார். கரம் பிடித்து ஜெயத்தின் பாதையிலே, அந்த கண்மலையின் உயர்விலே நிறுத்துவார். சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீ நினைத்தது தடைப்படாது. சகலத்தையும் செய்ய வல்லவரே, நீ நினைத்தது தடைப்படாது. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே. ஆமென். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே. எல்லாரும் கண்மலையின் மறைவில், உள்ளங்கையின் நடுவில், கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. என்னை கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. இருக்கிற இடத்துல எல்லாம் இருதயத்தை உயர்த்தி, அப்பா என்னை தாயின் கருவில் முதற்கொண்டு இந்த நிமிடம் வரை நீ காத்து நடத்துகிறீரே. ஓ, நன்றி செலுத்துங்க. நாளை நாளுக்காக கவலை வேண்டாம், காகத்தை கவனி என்றீ. நாளை நாளுக்காக கவலை வேண்டாம், காகத்தை கவனி என்றீ. உன் பிள்ளை
உன்னை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதில் அளித்தீ. ஓ ஷலமபா, உன்னை கூப்பிட்ட போதெல்லாம் எனக்கு இறங்கி பதில் அளித்தீ. கண்மலையின் மறைவில் என் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. தேவ மக்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துல இருதயத்தை உயர்த்தி, என்னை காத்தவரே, என்னை காப்பவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி இருதயத்தை உயர்த்தி, ஓ சோதரன், ஓ நன்றி, ஹalleluya. ஓ ஷல்லா மாதிகா பாதிரு ரபஷல்லா ஆகதிமா ரபஷல்லா. Thank you Jesus. ஓ ஷக்கமலா கதிமா. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் இருக்கிற இடத்துல ஆவியில நிரம்பி கர்த்தரை துதிங்க, துதிங்க. சந்தேகப்படாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் நடத்துவாரா? இந்த மாதத்தில் காலடி எடுத்து வச்சிட்டோம், இவைகளெல்லாம் கைகூடி வருமா? ஜெயம் எடுப்பனா? கண்டிப்பா ஜெயம் எடுப்பீங்க. வாயை திறந்து சொல்லுங்க, என் தேவனாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். எத்தனை பேர் நான் சொல்றது உங்களுக்கு விளங்குது? எல்லாம் இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி, இருதயத்தை உயர்த்தி, வாயை திறந்து சொல்லுங்க, என் தேவனாலே, என் தேவனாலே நடக்கும். ஆமென். தோத்து போக மாட்டேன், ஜெயம் எடுப்பேன். ஆமென். தோத்து போக மாட்டேன், ஜெயம் எடுப்பேன், வாழ்வேன், சுகித்திருப்பேன், அவருக்கு சாட்சியாய் ஜீவிப்பேன். வாயை திறந்து சொல்லுங்க. ஆமென், ஆமென். அவருடைய மறைவிலே நம்ம இருக்கிறோம். ஆமென். அவருடைய மறைவு ஒரு நாளும் அதில் ஆபத்தும் விபத்தும் வராது. அதில் தேவனுடைய கரம் இருக்கு. தேவனுடைய கரம் நம்மை நடத்தும். ஆமென். உங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, தேவ சமூகத்தில் வைங்க. அப்பா, என் பிள்ளை இந்த விஷயத்தில் குறைவுபட்டிருக்கிறாங்க, எங்கள் பிள்ளைங்க இந்த விஷயத்தில் ஞானத்தில் குறைவு, வேலையில் இந்த காரியத்தில் எனக்கு உபத்திரம் இருக்குது, தடை இருக்குது, சில விஷயத்தில் முன்னேற முடியல. ஏங்க போய் புலம்புறீங்க? ஏன் மனுஷங்கிட்ட சொல்கிறீங்க? நான் சில சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதீங்க. அவன் உங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டு உங்களை அவமானம் தான் படுத்துவான், உங்களை தூக்கி தான் வீசுவான், உதவி செய்வது போல இருக்கும், கைவிட்டு விடுவான். ஏனென்று சொன்னால் அவன் உங்களுடைய கடவுள் இல்லை. கத்தாதி கத்தர், ராஜாதி ராஜா அவர் தான். ஓ ஷல்லா அதிகாதா பாரிமலா ஓ ஷக்க. தேங்க்யூ ஜீசஸ். ஓ தேங்க்யூ லார்ட். ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது நான் ஆவியில உணர்கிறேன், இன்னைக்கு அநேகரை கத்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். அப்படி இருதயம் ஒரு கம்ப்ரஸ் பண்ணா எப்படி இருக்கும், அது போல சோர்வு தெரியும். கத்தர் நல்லவர், நடத்துவார். ஆனா என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு அழுத்தம், ஒரு பயம். கத்தர் உங்களை பத்தி தான் சொல்றாரு, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாத, நான் உன் தேவைகளை சந்திப்பேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க. எத்தனை பேர் ஆயத்தம்? அவர்கிட்ட போங்க, அவர்கிட்ட அர்ப்பணிங்க. அர்ப்பணிச்சிட்டிங்கன்னா சந்தோஷமா இருங்க, மூஞ்ச தூக்கிட்டு அழுதுட்டு புலம்பாதீங்க. அவர் காரியங்களை ஜெயமாக மாற்றுவார். நான் சொல்றேன், கத்தாதி கத்தருக்கு உங்க வாழ்க்கையில செயல்படுவதற்கு ஒரு நொடியே அதிகம் இருக்கு, அதுவே ரொம்ப ஜாஸ்தி. அவர் சொன்னதை செய்வார். வாயை திறந்து சொல்லுங்க, என் அப்பா, என் ராஜாதி ராஜா, என் நீதியின் சூரியன், ஓ எல் ஷடாய், சொன்னதை செய்வார். அவருக்கு போய் பேச தெரியாது, சொன்னதை மாற்றி எழுத தெரியாது. போய் நம்ம மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கிற மாதிரி முழிக்க மாட்டார். அவர் கரங்கள், அவர் விரல்கள் ஆகாய் விருவை உண்டாக்குனது. அது உண்மைனா உங்க வாழ்க்கையில நேர்த்தியானதை செய்வது என் கர்த்தருக்கு லேசான காரியம்.
பிள்ளைகளாகி எங்களை தேற்றுங்க. உமது அபிஷேகத்தில் எங்களை அபிஷேகிங்க. உமது வார்த்தையில் எங்களை திடப்படுத்துங்க. ஆமென், ஆமென். தெய்வ மக்களே, விசேஷமாக ஒரு 3 நாளாக தொடர்ந்து ஒரு பகுதியை பார்த்துட்ருக்குறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அத்தியாயம் 11ஆம் வசனம். ஐசையா, த புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 58 verse 11. இதில் கடைசி பகுதியை தான் பார்க்க போகிறோம். 2 பகுதி பார்த்துட்டோம். இந்த கடைசி பகுதி எப்படி வருதுன்னா, நீ நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரிட்டு போலவும் இருப்பாய். இதை யாரை பற்றி சொல்லுதுன்னா, கர்த்தரை நம்புகிறவங்க, விசுவாசிக்கிறவங்க, அவருடைய மனவாட்டிகளுக்கு கர்த்தர் சொல்கிறது, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரிட்டு போல இருப்பாய். அநேகர் உடனே கேள்வி கேட்பது உண்டு, இந்த வார்த்தைனா உண்மைதான், ஆனால் என் வாழ்க்கையில் இந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இல்லையே, அங்கே தண்ணி பற்றாக்குறை இருக்குது, என்னுடைய தோட்டம் செழிப்பாக இல்லை இல்லையா? இதை தொடர்ந்து இன்னும் சில பேர் சொல்லலாம், வற்றாத நீருட்டுனா என்ன? வற்றி போகுது, அப்போதைக்கு தட்டுது, வருமானம் பத்தலை, எனக்கு வேண்டிய ஆரோக்கியம், எனக்கு வேண்டிய தயவு இரக்கம் பத்தலை, ஞானம் பத்தலை. இதெல்லாம் பத்தலைன்னா என்ன அர்த்தம்னா, தட்டுது. இந்த கிராம பகுதியில் நல்ல சம்மர் சீசனில் உஷ்ணமான சூழ்நிலையில் தண்ணினா வறண்டு போயிடும் பாருங்க, கீழே போயிடும். அவங்க அந்த கேணியில் இறக்கும் பொழுது அந்த வாளி போய் கீழே அந்த மண்ணில் உரசுற சத்தம் கேட்கும் பாருங்க, அப்போனா என்ன, இறங்கிருச்சு தண்ணி. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இது லிட்ரலாகவும் சொல்கிறாரு, இது ஆவிக்குரிய விதமாகவும் சொல்கிறாரு. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நிறைய நேரத்தில் ஆவிக்குரிய விதத்தை மட்டும் எடுத்துக்குவோம், கர்த்தர் லிட்ரலாக ப்ளஸ் பண்ணுறத கொஞ்சம் கேள்விக்குறியிலே வைப்போம். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, உங்கள் ஆவிக்குரிய ஜீவமும் சரி, உங்கள் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் தட்டுப்பாடில் இருக்குது, சுகம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை. இதையும் கர்த்தர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரட்டு போல மாற்றுவார் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தர் அதை செய்வார், அவருடைய கரம் இதை செய்து முடிக்கும். The fruitfulness and abundance. இந்த வசனம் அந்த 3வது பகுதி என்ன சொல்லுதுன்னா, கனி கொடுக்குற ஜீவியமும் ஒரு abundance என்று சொன்னால் ஏராளம் தாராளம். அதை தான் இந்த இடத்துல பார்க்க முடியுது. லைக் a வாட்டர் கார்டன் சொல்லும்பொழுது, வாட்டர் கார்டனில் இஸ் lush, a vibrant and fruitful. வாட்டர் கார்டன், அந்த தண்ணீர் தோட்டம், தண்ணீர் அப்படி பசுமையாக இருக்குது, நல்ல தாராளமாக இருக்குன்னு சொன்னால், அங்கே இருக்கிற புல்கள், அங்கே இருக்கிற செடிகள், அங்கே இருக்கிற தானியங்கள், லஷ்ன்ற ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு பயன்படுத்தப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் அது கொழுமையாக செழிப்பாக திரட்சி. கிறிஸ்தவ ஜீவியம் ஏனதானன் கர்த்தர் நடத்த விரும்பலைங்க, அநேகருக்கு காட்சி பொருளாக வைக்கிறார். இன்னைக்கு ஆபிரகாமை பார்த்தீங்கன்னா ஒரு காட்சி பொருளாக தான் இருக்கிறாரு. என்ன சொல்கிறாரு கர்த்தர், அப்பா இங்கே பாருப்பா, நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் ஆபிரகாமை, வாஸ்து பாரு, அவர் வாழ்க்கையில் இத்தனை ஆசீர்வாதங்களை நான் தான் கொடுத்தேன், இது ஏன் உனக்கு முன்னாடி வைக்கிறேன்னா, உனக்கும் நான் செய்ய திட்டம் வச்சுருக்கிறேன், என்ன நம்புன்ற. பாருங்கள், இன்றைக்கி கர்த்தர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரட்டை போல நம்மளை வழிநடத்த ஆசீர்வதிக்க விரும்புகிறார் இல்லையா? அப்போ இந்த ஆசீர்வாதம் வேணும்னா என்னுடைய லைஃப் கனெக்டடு, எதில் கனெக்டடாக இருக்கணும், எனக்கும் என் கடவுளுக்கும் அந்த கனெக்ஷன் இருக்கணும். அப்போ தாங்க நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். நிறைய பேர் எல்லாம் விரும்புகிறீங்க, கையை தூக்க சொன்னால் அப்பா எனக்கு வேணும், விரும்புகிறதுனா ரைட்டு, விரும்ப சில பேர் விரும்புகிறதே இல்லை. எதுக்கு பிரதர், சீக்கிரம் உலகம் அழிய போகுது, இதுனா உலகம். கர்த்தருக்கு தெரியாதா அவர் பிள்ளைங்க எப்படி இருக்கணும்னு? பொல்லாத மனுஷர்களாகிய நீங்களும் நானுமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க வாஞ்சிக்கிறோம், தேடுறோம். எது நல்ல ஸ்கூல், எப்படி நல்ல ட்ரெஸ்ஸு, டை இது வாங்கி போடு. பொல்லாத மனுஷனே போடுது, நம்மளே நம்ம பிள்ளைங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுக்குன்னு வாஞ்சிக்கிறோம். இவர் பரலோக தேவனுங்க, உங்களுக்கும் எனக்கும் அவர் தகப்பன். அவர் எப்படிங்க ஏனாதானம் செய்வார்? கொஞ்சம் யோசிங்க.
அப்போ பாருங்கள், இந்த ஸ்ப்ரிங் வாட்டர்ன்றது என்னென்னா அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இல்லையா, த நெவர் எண்டிங். அவரோட எது நெவர் எண்டிங்? கிரேஸ், மர்சி. அது சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கும். அதான் பாய்ச்சலான தோட்டம். ரெண்டாவது இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீர் விட்டு, வற்றவே வற்றாதுன்றாரு. அப்போன்னா என்ன அர்த்தம்? பற்றாக்குறையே வராதுன்றாரு. நிறைய பேருக்கு இது பெரிய சந்தேகமாக இருக்குது. இது நிறைய பேர் ஒத்துக்கொள்கிறதே இல்லை. ஈசாக்கு பாருங்கள், பஞ்சகாலம், ஊரே இழுத்து மூடி உட்காந்துருக்கு. அங்கே ஒன்றும் இல்லை, நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, தண்ணி இல்லை. பஞ்சம்னா அங்கே தண்ணி இருக்காது. ஆனால் ஈசாக்குக்கு மட்டும் தோட்டத்தில் மழை பெய்யலை. அப்படி பெஞ்சிருந்தாலும் அதுவும் கர்த்தர் தான் செய்வார். ஆனால் இவர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாரு. என்னன்னா, எந்த எக்ஸ்ட்ரீம்லேயும் என் விரல், என் கரம் உனக்கு நன்மை செய்யும். தண்ணியே இல்லைங்க. ஆனால் ஈசாக்கு போய் பஞ்ச காலத்தில், நான் நினைக்கிறேன், நான் எப்படி இதை பிக்சர் பண்ணுறேன்னா, தண்ணி இல்லைன்னா பூமி அப்படியே விரிசல் விட்டுருக்கும், பார்த்துருக்கீங்களா? அப்படியே கிராக்காக அந்த ஹோல்குள்ளே நான் நினைக்கிறேன் கர்த்தருடைய நாமத்தை சொல்லிட்டு விதையை போட்டுட்டு வந்திருப்பார். நான் நம்புகிறேன் இது நடக்கும், என் கர்த்தரால் முடியும். வந்து உட்காந்துட்டார். கரெக்டாக 3 மாதமோ 6 மாதமோ, சில அரிசினா 3 மாதத்தில் கொடுத்துரும், சிலது 6 மாதம். 6 மாதமோ 3 மாதம் கழித்து கரெக்டாக போகிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி இவருக்கு நியூஸ் வந்திருக்கும், ஈசாக்கு என்னப்பா தானியம் எலும்பி வந்துக்கிட்டு இருக்கு, தண்ணீர் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் வந்துட்டு. எனக்கு தெரியுங்க, நீ ஏதாவது போய் பார்த்திய? நான் எதுக்கு போகணும், அறுவடை என்னைக்கு அன்னைக்கு போவேன். அதே போல் போனார், 100% நன்மை எடுத்தார். கவனிங்க, கர்த்தர், சேனையில் கர்த்தர் இதை செய்கிறவர். இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்கள். இந்த நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தும் வற்றாத நீரட்டு போல் இருக்கணும்னு சொன்னால் ஒரு விஷயம் ரொம்ப அவசியம். அதான் நான் சொன்னேன், நான் கடவுளுக்குள்ளே கனெக்டடாக இருக்கும். என் கனெக்ஷன் எங்கே இருக்கணும்னா அங்கே இருக்கணும். அங்கே இல்லைன்னு சொன்னால் இது நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. நிறைய பேர் விரும்புகிறாங்க, ஆசைப்படுறாங்க. ஏன் எனக்கு நடக்காதா பிரதர், நான் அவளை கொடுத்து வைக்காதவனா, என் தலையெழுத்த. ஹலோ, இப்படின்னா பேசுகிறத நிறுத்திட்டு உங்கள் கனெக்ஷனை அவர்கிட்ட கனெக்ட் பண்ணுங்க. அதை பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை சால்வு. பாருங்கள், இந்த ஜேக்கப்பை பற்றி தெரியும், யாக்கோபு. அவன் பேரே டிசீவர். 2 விதத்தில் தான் அண்ணனை ஏமாத்துறான். ஒன்று என்னென்னா, ஆதியாகமம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 29லேருந்து 34 வரை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏசானுடைய பிரத் ரைட்டு, சேஷ்ட புத்திர பாகம், அது மூத்த பிள்ளைக்கு தான் உண்டு. அவன் பசியில் வாரான், ஒன்றுமே கிடைக்காம. கூலை கொடுன்றான், நான் தரமாட்டேன். ஏன்பா, கொடுப்பா, செத்து போயிடுவேன். அப்போனா உன் சேஷ்ட புத்திரத்தை எனக்கு தரையா? இது யாருக்கு வேணும்னு சொல்லி கொடுத்துட்றோம். 2வது முறை மூத்த பிள்ளையை தான் தகப்பனை ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வதிக்கிறது திட்டம் போடுறாரு. இந்த யாக்கோபு தாயார் இதை பார்த்துட்டு, ஏசா வெளியில் போயிருக்கிற நேரம் இவருக்கு ஏசா மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் பண்ணி விட்டு போய் அவ்வளோ ஆசீர்வாதத்தையும் யாக்கோபு வாங்க பண்ணிட்டார். நல்லா கவனிங்க, யாக்கோபு இதனுடைய வேல்யூ தெரிஞ்சிருக்கு இல்லையா? இந்த சேஷ்ட புத்திர பாகனான்னு அந்த தகப்பன் மூலம் ஆசீர்வாதம் வர்றது எவ்வளோ முக்கியம், அதெல்லாம் கரெக்டு, எல்லாத்தையும் வாங்கிட்டாரு. இப்போ இந்த ஆசீர்வாதம் இவர்கிட்ட இப்போ ஒர்க் பண்ணலை, வேலை செய்யலை. 2 ஆசீர்வாதம் இருக்குங்க, ஒன்று கூட பழிக்க ஆரம்பிக்கலை. என்ன அர்த்தம்? கடவுள் இல்லாமல் ஒரு வேலை நடக்காது. இப்போ வெறும் கையுமா ஒரு கோலும் ஒரு தடியுமா தான் போகிறாரு. அந்த இரவு நேரத்தில் அவர் தூங்கி கொண்டிருக்கிற அந்த இடத்துல வானத்துக்கு பூமிக்கு ஒரு பெரிய ஏணி, ஒரு லேடர், அதில் தேவதூதர்கள் இறங்குறதும் ஏறுறதும். அதனுடைய அர்த்தம் என்ன, வெளிப்பாடு என்ன? எப்பா ஆசீர்வதிக்கிறது நான் தான், நான் உன் கூட இல்லை, இவைகளெல்லாம் உன் மேலே பழிக்காது. அப்போ பாருங்கள், இன்றைக்கி அநேகருடைய ஆசீர்வாதங்கள் அப்படி காதில் கேட்டிருப்பாங்க, பைபிளில் அண்டர்லைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்னும் பழிக்காததுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் இயேசுக்கிட்ட வரல. இப்படி சொன்னால் உங்களுக்கு விளங்கும். நல்ல கார்மேகம் இருக்குது, கார்மேகம் இருந்தால் மழை வந்துட வேண்டியதானே, ஏன் இன்னும் வரல? அப்படியே நிற்கி. அதுக்கு அவசியம் குளிர்ந்த காற்று. குளிர்ந்த காற்று வீசும் பொழுது தான் அந்த கார்மேகம் என்ன செய்யும்? அப்படியே மழையாக பொழியும். அது எப்படியோ, இயேசு இல்லாமல் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட முடியாது.
இன்றைக்கி எல்லாம் இருக்கிற இடத்துல அப்பா இயேசுவே எனக்கு நீ வேணும்ப்பா அர்ப்பணிக்கிறேன். எல்லாம் ஹஷல்லா ஹவுக்க மத்தலாவஷி ஓகவா ரீமலாவாஷா. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென் ஆமென். என் கண்ணில் நான் பார்க்குறேன் சில பேருடைய தரித்திரங்கள் அப்படி கார் இருளை போல வெளியேறுது. ஏன்னா நீங்கள் உண்மையாக கர்த்தரை கூப்பிடுறீங்க, உங்கள் இருதயத்தில் நம்புகிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். யார் யாரெல்லாம் அப்படி செய்கிறீங்களோ தேவனுடைய இரக்கத்தையும் தயவையும் நீங்கள் பெறுவீங்க, சாட்சியாக இருப்பீங்க. அப்பா பிதாவே, இந்த வார்த்தை பிள்ளைகளை தட்டி எழுப்பட்டு அபிஷேகத்துக்குள்ளே நடத்தட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். காட் பிளஸ் யூ. நீங்கள் ஆசீர்வாதத்துக்குரியவர்கள். ஆசீர்வாதத்தை பெற்று கர்த்தருக்கு சாட்சியாக ஜீவிங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ. தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி பீப்புளுக்கு அவங்க வாழ்க்கையில் இந்த வார்த்தை வேலை செய்யட்டும். ஆமென்.